டக்குன்னு கட் ஆகிடுதுங்க. வேறு வழியே இல்லைங்க. இன்றைக்கி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பண்ணுறது டக்குன்னு கட் ஆகிடுச்சுங்க. இப்போ வீடியோ ராகி பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ப டக்குன்னு வீடியோ கட் ஆகிடுச்சு. சாரி. இன்றைக்கி வந்து இது தாங்க நம்ம வீட்டில் ஒரு பூசணிக்காய், தேங்காய், வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே போட்டும்ப. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் அதில் போட்டு அந்த மிளகாயோட வேகிறது தான் இதில் ஸ்பெஷல். காரம் பிடிச்சி அந்த தேங்காய் வெந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அது இதனால தான் நம்ம வீட்டிலையே நான் அரைச்சி வச்ச மிளகாத்தூள், கொஞ்சம் வந்து மஞ்சள்தூள் தேவைக்கு ஏற்ற மாதிரி. என்ன செய்யறதுன்னே தெரியலைங்க. டக்குன்னு வந்து வீடியோ வந்து ஃபுல்லாகிடுச்சு, கவரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. அதை நானே க்ளீன் பண்ணலாம் எடுக்கலான்றதுனால முடியல. பசங்க வந்து செட் ஆகலை. கொஞ்சோண்டு சோம்புத்தூள் பவுடர் போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றி நம்ம இந்த காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டோம்னா தேங்காய் வந்து நல்லா இந்த மசாலே இருந்துச்சுன்னா அந்த டேஸ்ட் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு தெரியுங்க. அந்த நம்ம இந்த வெள்ளை பூசணிக்காயும் இனி பூசணிக்காயும் எடுத்து வச்சுருக்கிறேன், தக்காளி இது எல்லாமே கல் வச்சுட்டு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி இந்த காய் நல்லா குழம்புனதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி ஊற்றி இறக்கிறதாங்க. அதில் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து என்னென்ன வீடியோ வந்து கிராஸாக வச்சுருக்குறேங்க. கொஞ்சம் டச்சான்னா போச்சு, அடுப்புலேயும் விழுந்துடும். ஏன்னா அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு மாவு போட்டுக்கலாங்க. தேவை இருக்கிற அளவுக்கு ராகி மாவு போட்டுக்கலாம். ஏன்னா இது கொதிச்சுட்டு இருக்குது, ஆல்ரெடியே வந்து கொதிச்சு. இது வேகிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. நம்ம இன்றைக்கி சாப்பிட்றத சாப்பிட்டு மீதி இருக்கிறத அப்படியே எடுத்து வச்சுட்டோம்லான்னா அது நைட்டு வந்து நம்ம இப்போ இது காலையில் டிஃபன் பதில் தான் நான் செஞ்சுருக்கிறேன். அப்படியே வந்து நம்ம தயிர் போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இதை நல்லா வேக விட்டு நம்ம உருண்டை கட்டிக்கலாம். இது சிம்பிளான மெத்தடு தாங்க. இதெல்லாமே நம்ம செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், செஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா இதெல்லாம் நமக்கு கடையில் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ராகி மாவு கடையெல்லாம் வாரத்தில் 2 நாள் எடுத்துக்காங்க. இது மீதியான சாப்பிட்டு மீதியானா உடனே வந்து தண்ணி சுடுதண்ணியில் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டோம்னா அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம தயிர் வாங்கி போட்டு, இனிமேல் சம்மர் சீசன் வந்துடுச்சு, தயிர் வாங்கி போட்டு கரைச்சி குடிச்சிக்கலாங்க. ஹெல்த்தியாக எது ஆரோக்கியமாக இருக்குது. பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. இன்றைக்கி வெளியில் போனீங்களானே இதே நம்ம வந்து தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம், வேர்க்கடலை சட்னி போட்டுக்கலாம், பொட்டுக்கடலை சட்னி போட்டுக்கலாம், எது வேணாலும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த தேங்காய் போட்டு குழம்பு வச்சுட்டாங்க. இது வந்து தேங்காய் இப்போ அரைச்சி ஊற்றிக்குவேன். கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு இறக்கிடுவேன். சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு உடம்புல ஆரோக்கியமாக பார்த்துக்காங்க மக்களே. பாய். அதை இன்றைக்கி புதன்கிழமை நிறைய பேர் வந்து ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடாதவங்க இன்றைக்கெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. அதனால் அதுக்கு அடுத்த நாள் நம்ம ரசம் கீரை எடுத்து சாப்பிட்டு செஞ்சு ஆரோக்கியமாக அவங்கவுங்க உடம்பை பத்திரமா பார்த்துக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் தை மாதத்தில் பிறந்துருச்சுன்னா எல்லாருமே இந்த வருஷம் பிறக்கும்போது விளையிற தானியங்கள் பொருளை வாங்கி நம்ம வீட்டில் அப்பப்போ
சேவ் பண்ணி வச்சுக்கினா நமக்கு வருஷம் ஃபுல்லாக நம்ம வீட்டில் தானியங்கள் மாதம் போயிட்டு நம்ம 10,000 5,000 5,000 கொடுத்து வாங்குறதோட கம்மி ஆகிடும். நமக்கு தேவை காய்கறிகள் இந்த மாதிரி மட்டும் வாங்கிட்டு பணம் எப்படி சேமிப்பாகணும்னு தெரியும். வீடியோ கட்டுவது பாய் மக்களே.